அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு தற்போது எப்படி இருக்கும் என்பதனை பற்றி உங்களிடம் தெள்ளத் தெளிவாக விளக்க உள்ளேன். தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி அன்று தமிழ் வருடமானது ஒவ்வொரு வருடமும் பிறக்கும். ஆங்கிலப்படி பார்க்கின்ற பொழுது 14/4/2025 முதல் 13/4/2026 வரை உள்ள இந்த ஒரு வருட காலங்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை தற்போது உங்களிடம் கூற உள்ளேன். மேஷ ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடத்தில் பிரதான காலம் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு, விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். திருக்கணித சித்தாந்தப்படி 14/5/2025 முதல் குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ராகு பகவான் மே 18 முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபார ரீதியாக தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக அடைய வேண்டிய இலக்கை அடையலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல வாய்ப்பை பெற முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதனை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுக்கு தற்போது 7.5 நாட்டு சனி நடப்பதால் 7.5 சனியில் விரயச்சனி நடப்பதால் தேவையற்ற வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிக்கனமாக செயல்படுவது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, எந்த ஒரு விஷயத்திலும் நியாயத்தோடும் நேர்மையோடும் செயல்படுவது மிக மிக நல்லது. சனி ஒரு நீதி கிரகமாகும். விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் நாம் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நடந்தால் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குரு பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இக்கட்டான நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியானது உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இந்த ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு பலன்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சனி பகவான் வலுவாக சஞ்சரிப்பதும், திருக்கணித சித்தாந்தப்படி 14/5/2025 முதல் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும்.
தொழில் வியாபார ரீதியாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை தற்போது விலகி ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வம்பு வழக்குகள் விலகி மன அமைதி ஏற்படும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கூட வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனைவி பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இடம் மாறி குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு நிலையானது வரும் நாட்களில் உண்டு. இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு மே 18 முதல் 4ஆம் வீட்டில் கேது 10ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது சின்ன சின்ன அலைச்சலை கொடுத்தாலும் சனி குரு சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து அனைத்து விதமான செல்வத்தையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு. கடந்த கால கடன்கள் குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு வரும் நாட்களில் உண்டு. இந்த ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, ராகுகால நேரத்தில் அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு குறிப்பாக 10ஆம் வீட்டில் சனி வரும் மே 18 முதல் 3இல் கேது 9இல் ராகு என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் மே 14ஆம் தேதி முதல் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் விரயங்கள் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். புத்திர வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தற்போது நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கூட்டாளிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் இக்கட்டான நேரத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவால் அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை வலு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் நாட்களில் உண்டு. 18/10/2025 முதல் 5/12/2025 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ள காலத்தில் குடும்பத்தில் மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2025-2026 தமிழ் புத்தாண்டில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது, கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்படுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கடக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும்.
எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்நீச்சல் போட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகளை தற்போது சரி செய்து கொண்டு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் 14/5/2025 முதல் சஞ்சாரம் செய்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் நிமித்தமாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டில் சர்ப்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலும் 18/5/2025 பிறகு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. நேரத்திற்கு சாப்பிடுவதும் ஏற்படக்கூடிய சிறு பாதிப்பு என்றாலும் உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கும் சற்று முக்கியத்துவம் தருவது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த 2025-2026 தமிழ் புத்தாண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது திருக்கணித சித்தாந்தப்படி உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெற்றாலும், அதாவது 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ஆண்டுக்கோள் வருடக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் 14/5/2025 பிறகு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இந்த 2025-2026 தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு அஷ்டம சனி நடப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. 18/5/2025 முதல் ஜென்ம ராசியில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பு என்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிக மிக நல்லது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால்
குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு வரும் நாட்களில் ஒரு நல்ல நிலை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கும் என்றாலும் சில விஷயங்கள் சற்று தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. உங்களுக்கு அஷ்டம சனி நடப்பதால் சனி பகவானுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது வரும் தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ஏற்படும். கன்னி ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். கன்னி, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சனி, 6இல் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு தைரியமானது உங்களுக்கு கிடைக்கும். சனி 7இல் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் 14/5/2025 முதல் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் 10இல் குரு என்பதால் தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட வேண்டும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அடுத்து குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக 10இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும், அதன் பிறகு 11/3/2025 வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலமும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான காலம் என்பதால் அக்டோபர் நவம்பருக்கு பிறகு உங்கள் வாழ்வில் பல்வேறு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது ஏற்படும். துலா ராசிக்கு விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதும், 14/5/2025 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது.
குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இருக்கிறது. அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு வரும் நாட்களில் உண்டு. இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். ராகு பகவான் 5இல் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் குரு பார்வை ராகுக்கு இருப்பதால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இருக்காது. இந்த தமிழ் வருட பிறப்பில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஆண்டுகோல் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் 14/5/2025 முதல் சஞ்சாரம் செய்ய இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக நிதானத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் குரு பகவான் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும், அதன் பிறகு 11/3/2025 வரை உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால், குறிப்பாக ஐப்பசி மாதம் முதல் மாசி முடிய ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த தருணத்தில் இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு குறிப்பாக மே 18 முதல் 4இல் ராகு 10இல் கேது சஞ்சாரம் செய்வதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க சிறு சிறு இடையூறுகள், வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம். இந்த தமிழ் வருட பிறப்பில் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு பகவான் 18/5/2025 முதல் சஞ்சாரம் செய்வதும், உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் 14/5/2025 முதல் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும், பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக கூட அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அர்த்தாசிரம சனி நடைபெற்றாலும் குரு பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 4இல் சனி சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் சில ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது.
அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு குறிப்பாக தாய் வழியில் சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படலாம். குருவின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வருடத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சனி பகவானுக்கு தொடர்ந்து வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தமிழ் வருட பிறப்பில் உங்களுக்கு ஏற்படும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் வரும் நாட்களில் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி முதல் 14/5/2025 முதல் திருக்கணித சித்தாந்தப்படி 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால், குறிப்பாக 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 6இல் குரு சஞ்சரித்தாலும் 18/10/2025 பிறகு குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும், 5/12/2025 முதல் 11/3/2025 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த தமிழ் வருட பிறப்பில் உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 8இல் கேது சஞ்சாரம் செய்வதால் குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். எதிலும் பொறுமையோடு செயல்படுவது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசிக்கு விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஜென்ம ராசியில் ராகு, 7இல் கேது என 18/5/2025 முதல் ராகு கேது சஞ்சாரம் செய்ய இருப்பதும், உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்வதும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய அமைப்பு என்றாலும், பொதுவாக 1/7இல் ராகு கேது, 2இல் சனி சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள், முன்கோபத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்றாலும், உங்கள் ராசிக்கு 2/11க்கு அதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் 14/5/2025 முதல் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும். 7.5 சனி நடைபெற்றாலும் 5இல் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. எதிலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது மிக மிக நல்லது. பொதுவாக சனி பகவான் ஒரு நீதி கிரகமாகும். நம் நேர்மையாக செயல்பட்டால் எந்த விதத்திலும் கெடுதிகள் ஏற்படாது. நேர்மையாகவும் நாணயமாகவும் செயல்பட்டால் 7.5 சனி நடைபெற்றாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். சனி 2இல் இருப்பதால் சிந்தித்து பேசுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
இந்த ஆண்டில் மங்களகரமான சுபகாரியங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய அமைப்பும், ஒரு சிலருக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, குறிப்பாக சனி பகவானுக்கு உங்களால் முடிந்த இறை வழிபாடுகள் மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளிலிருந்து தப்பித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசிக்கு விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். வருகின்ற தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசியில் சனி பகவான், ராசியாதிபதி குரு பகவான் 14/5/2025 முதல் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதிலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஆண்டாக வருகின்ற ஆண்டு இருக்கிறது. உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடப்பதும் 4இல் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் சற்று சாதகமற்ற அமைப்பாகும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சிறு வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். வேலைக்கு செல்பவர்களுக்கு தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சிறு வாய்ப்பையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதும், அது மட்டும் இல்லாமல் உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடும் செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முதலீடுகள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதனை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, அப்படி செய்ய வேண்டும் என்றால் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் செய்வது மிக மிக நல்லது. இந்த வருடத்தில் குறிப்பாக 18/10/2025 முதல் 5/12/2025 வரை குரு பகவான் அதிசாரமாக 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும், அதன் பிறகு 11/3/2025 முடிய குரு பகவான் 4ஆம் வீட்டில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதும் சற்று சாதகமான அமைப்பு என்பதால் அக்டோபருக்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு 6இல் கேது, 12இல் ராகு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது, ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவதன் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடைய முடியும். உங்களுக்கு 7.5 சனி நடப்பதாலும் குரு பகவான் 4இல் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று நிதானத்தோடு இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இதுவரை தமிழ் வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.